இன்னைக்கு நாங்கள் வந்து எஸ்பி என்டர்பிரைசஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஸ்டவ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க உள்ள போகலாம். இது வந்து எங்க இருக்குன்னா எக்ஸாக்டா நம்ம பாக்லூர் ரோட்ல இருக்கு. ஹலோ, ஹாய், வாங்க. அதுக்கப்புறம் மில்லிங் இருக்கு, வீகர் இருக்கு. இவங்க கிட்ட வந்து எல்லா ஸ்டவ்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. இதில் ஒன்றா நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இது விடிஎம்ல வந்து 2 இது இருக்கிறது செலக்ட் பண்ணோம். பட் அந்த அடுப்பு இப்போ வந்து சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது இல்லாமல் மாடல் இமெயில் இருக்கு. சத்தமா பேசுங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் பிராஸ் பர்னர் வரும். எல்லாமே ஃபோர்ஜ்டு பிராஸ். நீங்க ரெகுலரா எல்லா குக்டாப்லயும் பாக்குறது வந்து நார்மல் பிராஸ். ஓகே, இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் என்ன? ஃபோர்ஜ்டு பிராஸ்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா குக்கிங் வந்து கொஞ்சம் குயிக்கா முடியும். ரெகுலர் பர்னர் வந்து லைஃப் வராது. பட் இதே வந்து ஃபோர்ஜ்டு பிராஸ் பர்னர் போது உங்களுக்கு லைஃப் வரும். இதே மாதிரி பேன் சப்போர்ட்டர் பொறுத்தவரைக்கும் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுப்பாங்க. எம்எஸ்ல என்ன ஆகுனா தண்ணி படும்போது ரஸ்ட் ஆகும், இல்லைன்னா பேன் சப்போர்ட்டர் சீக்கிரமா டேமேஜ் ஆகும். பட் இதுல வந்து கேஸ்டைன்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜஸும் ஆகாது. எதுவுமே அந்த ரஷ் ஃபார்மிங் எது இருக்காது. உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க இதுனா ஒவ்வொரு டைம் தேய்ச்சி கழுவும் போது பெயிண்ட் போகும். அதுல வந்து அந்த பெயிண்ட் போறதோ இல்ல அந்த ரஸ்ட் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்காது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஆமா, இப்ப அயன் தான் நேச்சுரலா அதோட கலரே இருக்கும். நம்ம அதுக்கு வந்து மேல பெயிண்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, கரெக்ட். இது ஆக்சுவலி நாங்க எதுக்கு கேக்குறோம்னா, நாங்க வந்து ஒரு டேபிள்ல வச்சு நாங்க குக் பண்ண போறோம், அதுக்காக கேக்குறோம். சைஸ் வந்து கொஞ்சம் மினிமம் சைஸ், குட்டியா இருக்கிற மாதிரி. குட்டி சைஸ் வேணும். இந்த மாதிரி சைஸ் வரும். இது இந்த டிசைன் 2 டிசைனும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து கிரீன் செஃப். ஓகே, இதுல 2 இருக்கு. அதுல 2 மேக்ஸிமம் 2 ஸ்டார்டிங்ல நான் லாஸ்ட் சண்டே தான் வர்சன்டேக்கு தான் வந்து வருது இருக்கு. இது எவ்வளவு? இது வந்து 8500 வரும். அது 2 பர்னர்னா 7500 வரும். லாஸ்ட் வீக் சண்டே தான் 3 ஸ்டவ் சேல் பண்ணோம். அது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இது வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸி. நம்ம க்ளீன் பண்றதுக்கும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமா, ஏதாவது கீழே சிந்திருச்சு அப்படின்னா கூட நம்ம அழகா நீட்டா எடுத்து லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க நீட்டா ஒரு கிளாத்தை வச்சோ ஏதாவது க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி லாக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க லாக் ஆயிடும். அது ஓபன் ஆனா லாக் ஆயிடும். இருங்க ஒரு தடவை செஞ்சு அந்த லாக்கை இழுக்கணும். சைடுல இழுத்தீங்கன்னா கீழே வந்துடும். இப்போ வந்து லாக் ஓபன் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கீழே தள்ள முடியாது. ஆக்சுவலா அது என்ன ரீசனுக்காக அந்த லாக்கிங் கொடுத்தாங்க அப்படின்னா, கேஸ் நம்ம ஏதாவது தூக்கும் போதோ இல்லை என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சடனாக தெரியாமல் விட்டுருவாங்க. அவன் விடும்போது வந்து உங்களுக்கு கிளாஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் கொடுத்தாங்க. நீங்க பேசுனீங்கல்ல, அது ஓகே. ஓகே, வணக்கம்ப்பா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் வந்து தினேஷ். நான் வந்து எஸ்பி என்டர்பிரைஸ் இருந்து பேசுறோம். எஸ்பி என்டர்பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகலூர் ரோட்ல எஸ்பி என்டர்பிரைஸ் வந்து பாகலூர் ரோட்ல எஸ்பிஐ பேங்க் இல்லைன்னா ஆசிக் பிரியாணி இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஸ்டோர் லொக்கேட் ஆயிருக்குது. நம்ம ஸ்டோர்ல என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விடியம் இருக்கு, பிரீத்தி இருக்கு, பிரஸ்டீஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராம்டன் இருக்கு, ஃபேவர் இருக்கு, பட்டர்ஃப்ளை பிராண்ட் வச்சிருக்கோம். எல்லா பிராண்டோட குட்டாஸ் மற்றும் ஹாப் எல்லாமே இருக்குது. நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது டஸ்கர் கோல்டுன்னு சொல்லுவாங்க விடியம்ல. இந்த மாடல் எடுக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டீலோ இல்லை கிளாஸ் டாப்போ வாங்கும்போது
ஒவ்வொரு டைமும் இந்த பேண்ட் சப்போர்ட்டர் கழுவும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். பட் இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த ரஸ்ட் ஃபார்மிங் எதுவுமே இருக்காது. ஹீட் ஆகிறதோ இல்லை வந்து தேய்ச்சி கழுகும் போது உங்கள் கலர் சேஞ்சஸ் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பேண்ட் சப்போர்ட்டர் வந்து கேஸ்டின்ல இருக்கிறதா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கலர் சேஞ்சஸ் ஆகாது. உங்களுக்கு ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது பால் சிந்திட்டாலோ இல்லை ஏதாவது நம்ம சிந்தும் போதோ. ஓ, இதுல வந்து எக்ஸ்ட்ரா பிளேட் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம். ஓகே. இதுல வந்து என்ன ஆகுனா நமக்கு ஏதாவது சிந்திட்டா ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த பிளேட்ல இருந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அழகா நீங்க பண்ணாலும் இதை மட்டும் நம்ம எடுத்து நீட்டா வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிளாஸ் டாப் போகும்போது ஒவ்வொரு டைம் நம்ம வந்து கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். பட் இதுல வந்து அப்படி கிடையாது. நம்ம எந்த ஒரு கிளாத்தோ இல்லை ஏதாவது ஒரு துணி எடுத்தோ இது வந்து ஸ்டீல் பாடினால வச்சு லைட்டா மேல வச்சு தேய்ச்சி எடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு இது எவ்வளவு பிரைஸ்ல வரும் சொல்லுங்க? பிரைஸ் ரேஞ்சிங் ஸ்டார்டிங் உங்களுக்கு 4000 இருக்கு. கிளாஸ் டாப் ஸ்டார்ட் பண்ணும்போது 3800 இருக்கு. பிராண்ட் வைஸ் போகும்போது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் ரேட் மாறும் உங்களுக்கு. இப்போ ரெகுலராக ஸ்டார்டிங்கில் ப்ரெஸ்டீஜ் மீடியம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் மாடலே ஒரு 2 பர்னர் வந்து 4000 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து 10,000 9,500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இதே வந்து நார்மல் ரேஞ்சில் வரும்போது இப்போ பட்டர்ஃப்ளைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4800 தான் வரும். 4800 வந்து 5 years வாரண்டி கொடுத்துருவாங்க. பர்னர்ஸ் 5 வருஷம் வாரண்டி கொடுத்துரும். அது இல்லாமல் வந்து கிளாஸுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க. அது ப்ரீத்தியில் வரும்போது ஓகேங்களா? இந்த மாடலே சொல்லிட்டீங்களா? சப் டு யூ. இல்லை அந்த இதுலேருந்தே வந்துடுறாங்க. இப்போ ஆக்சுவலாக ப்ரீத்தி மாடல் பொறுத்தவரை என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் மற்ற மாடலை கம்பேர் பண்ணும்போதோ இப்போ இந்த மாதிரி லெக் எல்லாமே எதுங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக வராது. பட் ப்ரீத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ஏதாவது கீழே ஒரு பொருள் சிந்திச்சு அப்படின்னா இந்த லெக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த லெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கீழே எல்லாம் சிந்திச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கை வந்து உள்ள ஈஸியாக போய் க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வாஷ் பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக ஸ்டவ்வை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எல்லாமே பின்னாடி போயிடும். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டேமேஜஸுமே எதுவும் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பேண்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது சேம் குவாலிட்டி பட் லைட் நல்லா வரும் உங்களுக்கு. இதில் வந்து என்னன்னா தண்ணி பட்டால் மட்டும்தான் கலர் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இந்த அதில் வந்து எப்படி ஜம்போ சைஸ் கொடுக்குறோம் பட்டர்ஃப்ளை எப்படி நார்மல் இருக்கோ அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வந்து ஃப்ளேம் அதிகமாக வர பர்னர் தான் அந்த மாடல். ப்ரீத்தில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா லைஃப் டைம் வந்து சர்வீஸ் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அவங்க நீங்கள் வந்து எந்த ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போதோ உங்களுக்கு லைஃப் லாங் சர்வீஸ் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. பர்னர்ஸ்க்கு கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட் எதுனா ப்ரெஸ்டீஜ் மட்டும் தான் நமக்கு. ஆக்சுவலாக வந்து எல்லா பிராண்ட்லேயுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் தேய்ச்சி கழுவி ரொம்ப ஸ்க்ராச்சஸ் நிறையா இருக்கும். பட் ப்ரெஸ்டீஜில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அது ஸ்வெட்ச் மாடலில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே வந்து உங்களுக்கு ஒரு ஜம்போ சைஸ் வந்துடும், அது இல்லாமல் ஒரு மீடியம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் வந்துடும். இதில் வந்து ப்ரீத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் கிளாஸுக்கு 2 வருஷம் வாரண்டி ப்ரெஸ்டீஜில். சேம் இதே வந்து உங்களுக்கு லிஃப்டிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இந்த மாடல் என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து சடனாக தூக்கும்போது கீழே விழுந்துடும். பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாக் ஆகிடும், திருப்பி சடனாக கீழே வராது. நம்ம ஏதாவது மிஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கூட கிளாஸில் வந்து டேமேஜ் பண்ணாது, கிளாஸுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த மாடல் வந்து கிளாஸுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த மாடலோட பிரைஸ் என்னப்பா? இந்த மாடலோட பிரைஸ் வந்து 8500 வருது. ஓகே ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக விடிஎம்ல லான்ச் பண்ணிக்கிற விடிஎம் ஓவல் சொல்லிட்டு புது மாடலு. நாம் இப்போ பார்த்தது வந்து ப்ரெஸ்டீஜில் லிஃப்டிங் மட்டும்தான்.
பட் இது வந்து என்னன்னா மொத்த யூனிட்டுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்த யூனிட்டுமே ரிமூவ் பண்ணிட்டு நீட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வந்து சாப்பிங் பண்ணுறதுனால சாப்பிங் பண்ணிக்கலாம். இல்லை இது ஒரு இங்கே தான் அந்த வாஸ் இருக்கு. இங்கே தான் வந்து உங்களுக்கு கேஸ் ரிவால்விங் நாசில் இருக்கும். இதில் தான் நமக்கு ஃப்ளேம் வரும். நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து இப்போ நல்ல மார்க்கெட்டில் நல்ல மூலங்கள் இருக்குது. இதை வந்து 2 in பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் டாப்பாகவும் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயே வந்து சேம் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். உங்களுக்கு 5 வருஷம் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் கிளாஸுக்கு வாரண்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் லைஃப் லாங் சர்வீஸ் ஃப்ரீ வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 வரும். ஸோ இந்த ஃப்ளேம் டைப் வந்து ஆட்டோமேட்டிக் மாதிரி மேனுவல் மாதிரி. ஓகே. ஏன்னா இது வந்து என்ன ஆக்சுவலாக அது சொல்லிடுறேன். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோ இக்னிஷனுக்கு தனியாக இக்னிஷன் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம லிஃப்ட் பண்ணும்போது அந்த இக்னிஷனை கழட்ட முடியாது. அது கழட்டணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த ரீசனுக்காக இக்னிஷன் மாடல் இன்னும் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம லைட்டர் யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இதை எடுத்துட்டு போடுங்க தடவை. இது எப்படி லாக் ஆகுது, எப்படி ஜஸ்ட் நம்ம இப்படி மேலே தூக்கிட்டு லைட்டாக புஷ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் உங்களுக்கு. திருப்பி நம்ம ரீஇன்செர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இதில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஆகிடும். வெரி நைஸ், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் ப்ராடக்ட். கிராம்ப்டனில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, இப்போ ரெகுலராக எல்லாருமே வந்து என்னன்னா கிளாஸ் டாப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் எனக்கு மேடை சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாடல் நம்ம சஜஷன் கொடுக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லிம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாடலில் வந்து ஆட்டோ இக்னிஷன் வந்து உங்களுக்கு, அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பேண்ட் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட இதில் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும். இதில் வந்து என்னன்னா ரெகுலர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கிராம்ப்டனில் வந்து பேண்ட் சப்போர்ட் குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லாமே மெட்டல் நாப் வந்து மெட்டலில் இருக்கும். மெட்டலில் வரும்போது என்னன்னா அந்த பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது ஒரு சிலது வந்து சூடாகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ளேமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற போல இருக்கும். இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக் அண்ட் லைக்காக இருக்கும் உங்களுக்கு. எல்லா பிராண்ட்லேயும் வந்து ஆட்டோ இக்னிஷன் வந்து உள்ளதான் வச்சுருப்பாங்க, பர்னர் பக்கத்துலேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி சைஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிராம்ப்டன் சூப்பர் ஸ்லிம் மாடல். சூப்பர் ஸ்லிம் 4 பர்னர்ல வரும். இதுல வந்து 2 பர்னர் வருது. இதுல 3 வருது. 3 அப்புறம் 4 மாடல். 2 பர்னர் என்ன லான்ச் ஆகல, கொஞ்ச நாள்ல 2 பர்னரும் வந்துடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிராம்ப்டன்லயே வந்து இது புது மாடல். இது வந்து புது மாடல். ஆக்சுவலா வந்து இது என்னன்னா ரெகுலர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வர பர்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் இருக்கும். பட் இதில் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் வந்துடும். இது என்ன கிளாஸ் சொல்லுங்க? இது டஃப் அண்ட் கிளாஸ். உங்களுக்கு கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ப்ரோக்கன் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அப்படி என்னன்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு பாலோ இல்லை ஏதாவது தண்ணியோ பொங்க விட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணா இந்த டிவைஸ் வந்து எஃப்எஃப்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிட்டு கேஸ் இன்லெட் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து கட் ஆஃப் பண்ணிடும் உங்களுக்கு. நீங்க ஆன்ல இருந்தாலுமே தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். பட் கேஸ் இன்லெட் ஆகாது. நீங்க எப்ப ஆஃப் பண்றீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஸ்ல இருந்து வெளியே வராது. அப்படியே கட் ஆஃப் பண்ணி வச்சிடும் உங்களுக்கு. ஓகே, பொங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. திரும்ப நீங்க நம்ம ரெகுலர் ஸ்டவ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது பால் பொங்கி விழுந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஃப்ளேம் வரது கட் ஆயிடும். பட் கேஸ் இன்லெட் ஆகிட்டே தான் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணா அந்த மாதிரி கேஸை வந்து கட் பண்ணிடும் உங்களுக்கு. திரும்ப நீங்க எப்ப ஆன் பண்றீங்களோ அது வரல வந்து நீங்க அப்படியே தான் இருக்கும். கேஸ் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இஷ்யூ எந்த மாதிரி ஒரு இதுவுமே வராது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புது மாடல், இதில் வந்து எல்இடி டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து இந்த பர்னர்ஸ் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டைமிங் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ 20 செகண்ட்ஸ் வரலும் ஒர்க் ஆகணும், இல்லை 20 மினிட்ஸ் வரலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த டைமிங் நம்ம இதில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சரி, ஓகே. இதோட ப்ரைஸ் என்னப்பா? இதோட ப்ரைஸ் வந்து 32,000 வரும்க்கா. 32,000 வரும். பட் இதை வந்து பில்டின் ஹாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருப்பாங்க, பர்னர்ஸ்க்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு, கிளாஸுக்கு 5 வருஷம் வாரண்டி வந்துடும். நம்ம தலைவர் அடுப்பு எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பில். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்த வந்த மாடல் தான் இந்த ஸ்டீல். ஸ்டீலுக்கும் கிளாஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டீலில் வந்து நம்ம ரஃப் அண்ட் யூஸாக யூஸ் பண்ணலாம், கிளாஸ் வந்து நம்ம அவ்வளோ இதாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணால் கிளாஸை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பட் ஸ்டீல் வந்து அப்படி கிடையாது, நம்ம ரஃப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு சூடான பொருளையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ இது மேலே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாஸில் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, எவ்வளோ இது பண்ணாலும் தாங்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு 10 கிலோ வெயிட் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து வெயிட் தாங்கும் நமக்கு. இப்போ இவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் சொல்லியிருக்காரு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் போகும்போதும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே மாறும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரீத்தி இருக்குது. பிரீத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 3 பர்னர் வரும் உங்களுக்கு. 3 பர்னர் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது சிந்திட்டா கூட எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. கிளாஸ் டாப் எப்படியும் இருக்கோ அதே சேம் டிசைன் தான். பட் வந்து இதில் என்னன்னா, ஏதாவது நம்ம சிந்திட்டோம் அப்படின்னா இந்த பிளேட்டுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த ட்ரிப்ரே பிளேட்டுக்குள்ளேயே இருக்கும். இது நம்ம எப்போ எடுக்கிறோமோ எடுத்து நீட்டாக எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப இன்செர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கழுவுறதெல்லாம் இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறது என்னன்னா கிளாஸ் டாப் தான் போகிறாங்க. ஆமாம், கிளாஸ் டாப்புங்கிறது வந்து சேஃப்டி மெஷர்ஸில் பார்க்கும்போது நம்ம வந்து அது பண்ண வேண்டியதாக இருக்குது. மாடலர் கிச்சன் பண்ணிட்டு நம்ம டிசைனாக இருக்கணும் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் தான் லைக் பண்ணுறாங்க. அதுவும் மோஸ்ட்லி இப்போ வந்து கிளாஸ் டாப்லேயே ஹாபு தான் அதிகமாக மூவ் ஆகுது. ஹாப், ஆமாம். அதுலேயே என்ன ரீசன் கேட்டால் கல்லை கட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்சு பார்க்கும்போது ஃபினிஷிங் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். கிச்சன் வந்து தரையோட தரையாக இருக்கும், கிளாஸோட கிளாஸாக இருக்கவங்களுக்கு தனியாக தெரியாது. தனியாக ஸ்டவ்வோ இல்லை ஸ்டவ் கீழே அடுப்பு பொடியாது. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ கனெக்ஷன் எல்லாமே கீழே, ப்ரொவிஷன் எல்லாமே கீழே தான் இருக்கும். ம்